தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி. கனகராஜ் சார், எலெக்ஷன் 2026 மோடி 2 முறை வந்துட்டார், அமித்ஷா வராங்க. ஆனால் இங்கு திமுக கூட்டணியில் இன்னும் ராகுல் காந்தி வரல, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஒரு பெரிய அளவில் வலிமையாகவில்லை. எப்படி தேர்தலை சமாளிக்க போகிறாங்க? இல்லை, இதுவே அமித்ஷாவோட ஒரு பெரிய வியூகம் தானே. ஆஸ் ஆஃப் நோ ராகுல் காந்தி தேர்தலை பொறுத்து இப்போ 5ஆம் தேதி வருவதாக இருந்தது. கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு மாண்புமிகு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டிற்கு வருவார். அது ஒரு புறம் இருக்க, அதாவது தமிழ்நாட்டிற்கு நாங்கள் வளர்ச்சியை தந்திருக்கின்றோம் என்று கூறுகின்ற மத்திய மைனாரிட்டி பாசிச பாஜக ஆட்சிக்கு நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு கூட மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மதுரையிலே உரையாற்றும் போது நாங்கள் பாம்பன் பாலத்திற்கு நாங்கள் 800 கோடி வழங்கியுள்ளோம்னு சொன்னார். பாம்பன் பாலத்துக்கு வெறும் 800 கோடி. நீங்கள் அப்படியே அடல் சேது ப்ராஜெக்ட்டுக்கு 17,000 கோடி. கோவாவில் பார்த்தீங்கன்னா இது போல் எண்ணற்ற 5 பாலங்களுக்கு, கோவா சின்ன மாநிலம், அந்த மாநிலத்துக்கு மட்டும் 5000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. 5000 கோடி. அடுத்தது நீங்கள் அப்படியே ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க. நாங்கள் இல்லை, ஒரு நிமிஷம், நான் பிரதமர் பேசுனது தான் சொல்கிறேன். நான் எதுவும் அப்படின்னா நீங்கள் அந்த பாலத்துக்கான கிலோமீட்டர்ஸை சொல்லணும். பாம்பன் பாலம் 2.25 தானே. நீங்கள் பாலங்கள்லாம் எத்தனை? கோவா பாலம் 1 கிலோமீட்டர் தான், 1000 கோடி. 1000 கோடி பார்த்துருக்கீங்களா? கோவா போயிருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த பிரிட்ஜை பாருங்க, ஹைலி டெக்னாலஜி பிரிட்ஜு, 8 லேன். அந்த பிரிட்ஜுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி கொடுக்குறாங்க. எஸ், இங்கே தான் சொல்றீங்க ஹைலி டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு அதிகமாக கொடுத்து தானே இருங்க. நான் வரேங்க, நான் எல்லாம் பார்த்தாச்சுங்க. நான் நேரடியாக கம்பேரிசன் பார்த்துட்டு தான் பேசுகிறேன், எதுவுமே தரவுகள் இல்லாமல் பேசுகிறேன். அடுத்தது, நீங்கள் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வருடத்திற்கு 8000 கோடி உயர்த்தியிருக்கோம். 2004 870 கோடி தான் கொடுத்தாங்க, 2004 14 வரலாம் அப்படின்னு மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பிரதமர் சொல்றாரு. நான் என்ன அவரை பார்த்து கேட்குறேன், குஜராத்தில் ரயில்வே ப்ராஜெக்ட் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காரு? 17,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அந்த புல்லட் ட்ரெயின் 1 லட்சம் கோடி அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன எந்த மாதிரி? அப்புறம் வீடு கட்டினதை சொன்னீங்க. வீடு நாங்கள் 6 லட்சம் கட்டியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு இது வரலும், அதாவது 2014 இப்போ வரலும். அதே நீங்கள் குஜராத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 5 வருடத்தில் 14 லட்சம் வீடு கட்டியிருக்காங்க. 14 லட்சம் வீடு. குஜராத்தினுடைய பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடுனுடைய பாப்புலேஷன் என்ன? குஜராத்ல வீடற்றவர்கள் நிறைய இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டுல இருங்க, பேசி முடிச்சிடுறேன். வாலி நடந்தால் காவேரி திட்டத்தை பத்தி சகோதரர் ஜவஹர் அலி பேசினார். அவர் பேசும்போது அந்த ப்ராஜெக்டை எதுவுமே பண்ணலன்னாரு. அவருக்கு முழுமையா அந்த ப்ராஜெக்ட் பத்தியே தெரியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், 95% 2025 டிசம்பர்ல தான் முடிஞ்சிருக்கு. சரி சார், 90 to 95% முடிஞ்சிருக்கு. ரிவர் கன்சர்வேஷன் சொன்னதுல இல்ல. அடுத்தது இருங்க, பறக்கும் சாலை திட்டம் சொல்லிடுறேன். பறக்கும் சாலை திட்டம் துவங்கப்பட்டது அப்படின்னாரு, அது போய் பறக்கும் சாலை திட்டம் யூபிஏ கவர்மெண்ட்லயே நீங்க கேளுங்க, எது வேணா நான் சொல்லி முடிச்சிடுறேன். பறக்கும் சாலை திட்டம் யூபிஏ கவர்மெண்ட்ல 1200 கோடி அன்னைக்கே டாக்டர் மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினாரு. மதுரவாயில் டு எண்ணூர் அந்த கேஸ இவங்க கவர்மெண்ட்ல, ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் நிறுத்தினாங்க. அதை எதிர்த்து கேஸ்ல வெற்றி பெற்றது நான், கவுன்சில் ஆன் ரெக்கார்ட் நான் தான். சுப்ரீம் கோர்ட் வரலும் ஜெயிச்சோம். இன்னைக்கு அதை தான் நிறைவேற்றுறாங்க. அதை எங்களுக்கு தான் பாராட்டு. அடுத்தது மெட்ரோவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நீங்க மெட்ரோவை யூபிஏ கவர்மெண்ட்லயே கொண்டு வந்துட்டாங்க. நான் அந்த நம்பர்ஸை சொல்றதுக்கு முன்னாடி 4400 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்றாங்க. எல்லா என்டிஏ தலைவர்களும் ஒரே மேடையில இருந்து பேசுறாங்க, கட்சியை கூட்டணியை வலுப்படுத்துறாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. அந்த எந்த சிஸ்டமும் இந்த பக்கம் இல்லையே, அது ஒரு பெரிய பலவீனம் தானே. எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு நாங்கள் இன்னும் கூட்டணி இறுதி செய்ய 2 அல்லது 3 நாட்களில் வரும். அடுத்தது எங்களை பொறுத்தவரையிலும் கொள்கைக்கான கூட்டணி,
கண்டிப்பாக நாங்கள் வந்து தேர்தலுக்கான கூட்டணியாக இல்லை. ஓகே, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கடந்த 35 வருடமாக நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது மத்திய மைனாரிட்டி பாஜக பாசிச 35 ஆட்சி ஆண்டுகள் அக்கா. தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. இல்ல 35 ஆண்டுகள்னா எந்த வருஷத்துலன்னு சொல்றீங்க சார் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட திமுகவோட நண்பர்களாக இருந்து 5 முறை இல்ல 2001 யார் கூட இருந்தீங்க? 1980ல் நீங்க நான் 2001 80ங்க சார், 80 கால்குலேட் பண்ணுங்க. சரி, 2001 இடையில ஒரு ரெண்டு டேர்ம் மட்டும் ஏடிஎம்கேவோட நாங்க இருந்தோம், சரி. அப்புறம் தனியா இருந்தோம். இதுதான். ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 35 ஆண்டு கால நண்பர்களாக சகோதரர்களாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்றது. இப்போ எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் கொள்கைக்கான கூட்டணி சிபிஐயோ இடியோ இன்கம் டாக்ஸ் வைத்தோ அடைப்பட்ட சிறைப்பட்ட கூட்டணி நாங்க கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி சார், இப்போ இல்ல நான் வந்துடுறேன் சார். இப்போ இந்த அணி அப்படிங்கிறது தேர்தல்ல கொஞ்சம் வேகமா இருக்கணும்ல, யாருமே சந்திக்க மாட்டேங்கிறாங்களே சார். பாஜக ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்களே தேர்தல்ல. உங்க கட்சியில இருந்து தான் சொல்றாங்க தேர்தல் அப்படின்னா ரொம்ப முன்கூட்டியே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, முன்கூட்டியே பிரச்சாரங்களை துவங்கணும் அப்படின்னு. அப்படி எந்த சிம்டம்ஸும் திமுக கூட்டணியில இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் பிடிக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. தோப்பாங்க ஜெயிப்பாங்க, அது மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. காங்கிரஸ்ல வந்த கமெண்ட் நான் என்ன சொல்றேன்னா வேற எங்கேயும் இல்ல, காங்கிரஸ்ல இருந்த கமெண்ட் தான். முன்கூட்டியே தேர்தல் பணிகளை செய்யலைன்னா பீகார்ல வந்து மாதிரி சூழல் இருக்கும், ஜார்க்கண்ட்ல வந்து மாதிரி வெற்றி பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் தானே சொல்றீங்க. தேர்தல் பணிகளை பொறுத்தவரையிலும் எப்போதுமே திமுகவோ காங்கிரஸோ அல்லது நாங்கள் எப்போதுமே சுணக்கமடைந்தது கிடையாது. ஆல்ரெடி பூத் லெவல் 70,000க்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை அமைத்து அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1000 பேர் குறையாமல் இன்றைக்கு களத்திலே பணியாற்ற எங்களுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தயாராக உள்ளார். என்ஜின் தயாராக தான் இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்போது கூட்டணி அறிவிக்கின்றார்களோ அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய தேர்தல் களத்திற்கு ஆயத்தமாக எங்கள் பணியை துவங்குவோம். இதுதான் நிலைப்பாடு. இப்போ கிறிஸ்டியோடங்கர் ஒரு விஷயம் சொல்றாருல சார், என்னங்க? நீங்கள் எங்களுக்கான தொகுதியை சொல்லலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் பணிகளை எப்படி வேகப்படுத்த முடியும், அது ஒரு வெற்றிக்கான முகமாக இல்லையே அப்படின்னு கிறிஸ்டியோடங்கர் சொல்றாரு. அது அந்த கருத்து வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்து. கிறிஸ்டியோடங்கர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கேட்டிருக்கின்ற இடங்கள் 40 இடங்கள் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், உள்ளாட்சியில் பங்கு வேண்டும். ஆகவே அதை கொடுத்தால் நாங்கள் எங்களுக்கு நல்லதாக இருக்கும், உடனடியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று 70 நாட்களாக நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் உடனடியாக முடிவெடுங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அது திமுக தான் இன்றைக்கு அதன் மேல் உரிய நடவடிக்கை எடுத்து உரிய அறிவிப்புகள் கொடுத்து தேர்தல் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டில் வந்து காத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் வந்து மோடி பிரச்சாரம் பண்றாரு, ஒரு இடத்துல கூட காங்கிரஸை பத்தி அவர் பேசவே இல்லையே. என்னங்க காங்கிரஸை பத்தி அவர் பேசவே இல்லை. காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு தாங்க அவர் பேசுறாரு. அதானே காங்கிரஸ் முக்து பாரத் தானே வேணும்னு பேசுறாரு. அதை பத்தியே பேசல தமிழ்நாட்டில் வந்து. தமிழ்நாட்டில் பேசலாங்க, இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் காங்கிரஸ் முக்து பாரத் வேணும் தானே கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் பேசல அப்படின்னு சொல்றேன், காங்கிரஸ் குறித்தே பேசல. ஏங்க அவர் இப்போ ஏன் பேசலன்னா, திரு மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸை பத்தி பேசினா இங்க ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு. யாருக்கு எங்க காங்கிரஸ் பத்தி தமிழ்நாட்டுல மோடிக்கு என்ன இருக்கின்றது? அவர் என்ன பேசணும்? திமுக கூட்டணி பத்தி பேச போறாரா? இல்ல காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியை பத்தி பேச போறாரா? அவருக்கெல்லாம் ஒண்ணுதான், காங்கிரஸ் இருக்க கூடாது, அழிக்கப்பட வேண்டும், அப்படிதான் பேசுறாரு. திமுக எதிர்த்து பேசுறாரு சார், ஆனா காங்கிரஸ் குறித்து பேசல, அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் குறித்து பேசல. அப்போ பாஜகவும் காங்கிரஸ் குறித்து பேசல, திமுகவும் காங்கிரஸ் ஒரு பெரிய வலிமையான கட்சியா மாற்றணும்னு இருக்கல இல்ல. அப்ப இங்க ஒரு பலவீனம் ஆகுது இல்ல. சரி, அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றது யாரு? பிஜேபி தான். நாங்க என்ன சொல்றோம், நீங்க நீங்க கூட்டணிக்கு குழு அமைக்கிறீங்க, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, திரு முதலமைச்சர் வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இந்த நரேட்டிவ்க்கும் பாஜகவுக்கு என்ன சார் சம்பந்தம்? மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடங்களை ஒதுக்குறாங்க, காங்கிரஸ் குறித்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏங்க இங்க வந்து திமுக முதல்ல குழு அமைச்சது காங்கிரஸ் தான். இருங்க, தமிழ்நாட்டுல யார் ஆட்சி நடக்குது?
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது குறித்து தான் பேசுவாங்க. இல்லை சார், தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கலையே, அப்புறம் எப்படி மோடி பேசுவார்? நீங்க சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி தானே சார். கூட்டணி ஆச்சா? கூட்டணியில் நாங்க எங்க இருக்கோம்? அப்போ கொள்கைக்கான கூட்டணியை தவிர அதான் ஆட்சியில் கூட்டணி கிடையாது. நான் ஆட்சிக்குன்னு சொல்றேன். அதிகாரத்துல கொள்கைக்கான நாங்க இல்லையே. கூட்டணி ஆட்சி நடக்குது. சரி, அதான். அதாவது இங்க நடப்பது திராவிட முன்னேற்றத்தின் கழக ஆட்சி. என்ன? திராவிட முன்னேற்றத்தின் கழக ஆட்சி. அதை கிளியர் பண்றேன். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி கிடையாது. நாங்க கூட்டணியிலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை. வெளியில இருந்தா ஆதரவு தரோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி செய்து அவங்களுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், அவ்வளவுதான். களத்தை வசுப்படுத்த பிரதமர் மோடியின் திட்டம் என்ன என்ற கேள்விக்கு இன்றைக்கு திமுக எதிர்ப்பு என்று 60 விழுக்காடு இருக்கின்றது. அதே போல் வளர்ச்சி திட்டங்கள் என்று 22 விழுக்காடு இருக்கின்றது. இதை பார்க்கும்போது மக்கள் கருத்து என்பது இது உண்மையான மக்கள் கருத்தாக இது பிரதிபலிக்கிறதா என்று தோன்றவில்லை. இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலும், தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் மத்திய அரசாங்கத்தை விட 11% பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஜிஎஸ்டி இன்றைக்கு மாதத்திற்கு 10,000 கோடி மத்திய அரசுக்கு அளிக்கின்றது. ஆகவே வருவாய் உள்ள பலமான பொருளாதார ரீதியில் இருக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. தமிழ்நாடு திமுக அரசு அதை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா.